புஷ்பா 2 படம் வந்ததுக்கு அப்புறமா நீங்களாம் வந்துட்டு தெலுங்கு நடிகர்கள் தான் வந்து ரொம்ப ஆதரவு கொடுப்பீங்க. தமிழ்ல சூர்யா வந்தாரு, கங்குவா படத்தை பத்தி அப்படி இப்படி பேசிட்டு அப்படியே போயிட்டீங்க அப்படின்னு இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய சர்ச்சைகள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எனவே ஒரு படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு என்ன விமர்சனம் பண்ணாலும் அந்த படத்தை போய் பாக்குறவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. பிடிக்கலன்னும் போது ரொம்ப என்கரேஜ் பண்ணாம இருக்காங்க, பிடிச்சிருக்குன்னும் போது செம்மையான ஒரு மாசா போகுது. எனவே அந்த எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, புஷ்பா 2 வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள்லயே இவ்வளவு கோடி கலெக்ஷனா இவ்வளவு வசூலா அப்படின்னு சொல்லிட்டு கோட் படத்தை விட கம்பேர் பண்ணும்போது வாவ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கோட் படம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அர்ச்சனா கல்பட்டா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 413 கோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாள் கோட் படம் ஓடி வசூல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. மோர் ஓவர் அந்த படம் டோட்டலா ஓடி கூட ஒரு 450 கோடியே கொஞ்சம் ஓவரோ அப்படின்ற மாதிரி பட்ஜெட்லாம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சைட்ல நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்திருந்தது. சோ அதை பார்க்கும்போது ஓகே இந்த படம் எப்படி வருதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஜட்மெண்ட் இருந்துச்சு. பட் இந்த அளவு மேசிவா ஐயோ ஐயோ அப்படின்னு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ரிலீஸ் ஆகி கரெக்டா 2 நாளுங்க 449 கோடி அளவுக்கு வந்து வசூல் பண்ணிருக்கு. அண்ட் டோட்டலா எங்கெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கோ டோட்டல் வசூல் சேர்க்கும் போது இவ்வளவு அளவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான மேசிவான ஒரு கவுண்ட்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து கரெக்டா அவங்க ரிலீஸ் பண்ண Thursday, Friday, Saturday அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு Saturday, Sunday, இன்னைக்கு Saturday. ஸோ சண்டேவும் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின் போது இன்னைக்கு ஷுவரா வந்து ஒரு 200 கோடியும் நாளைக்கு ஒரு 200 கோடியும் வீக்கெண்ட் அப்படின்றதுனால செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மோர் ஓவர் ரிலீஸ் ஆயிட்டு கரெக்டா ஒரு வாரத்திலே 800 கோடி அடிச்சிருச்சுன்னா வேற லெவலு. அண்ட் நம்ம அல்லு அர்ஜுன் வந்து காலரை தூக்கி விட்டு 300 கோடி ஒரு படத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னவரு 400 கோடி கேட்கறதுல கூட ஆச்சரியம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு இந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு ஃபாலோவர்ஸும் அந்த ஒரு படத்தை பத்தின ஒரு எதிர்பார்ப்போட போனவங்க செம்ம ரிவ்யூஸ் கொடுக்கறதும் வேற மாதிரி இருக்கு கேட்கறதுக்கு. படம் பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. சோ நானும் ஏதாவது போய் பார்க்க முடியுமான்றதை பாக்குறேன். பட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்க்கும்போது வாவ் அப்படின்னு தான் தோணுச்சு. சோ இதுல ராஷ்மிகா மந்தானாவும் சூப்பரா வந்து ரோல் பண்ணியிருக்கிறதாவும் கேள்விப்பட்டோம். அண்ட் நிறைய விஷயங்கள் பத்தி நிறைய பேர் அடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம அதை பத்தி ஓவரா பேச வேணாம் அப்படின்னாலும் இந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சீரியஸா வேற லெவலு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. பாய்.